கர்வம் பொல்லாதது. தேவரிஷியாகிய நாரதருக்கும் ஒரு சமயம் கர்வம் ஏற்பட்டது. தன்னை போல வீணை இசைக்கக்கூடிய திறமைசாலி, இசையிலே வல்லுனர் எவரும் இல்லை என்று தன்னைத்தானே பாராட்டிக்கொண்டு தனக்குள்ளே அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருந்தார். ஆனால் இறைவன் தன் பக்தனிடத்தில் இப்படி ஒரு தவறான எண்ணம் தோன்றியுள்ளது என்பதை அறிந்தபோது மூளையிலே அதை கிள்ளி எறிய வேண்டும் என நினைத்தார். அதனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவருடைய முன்னிலையிலே பல ரிஷிமார்களும் இசைத்துறையிலே திறமைசாலிகளும் ஸ்ரீ ராமபக்த ஹனுமானும் இருக்கின்ற சபையிலே நாரத முனிவரை இசைக்கும்படியாக சொல்லுகின்றார். நாரதருக்கு கர்வம் தலைக்கேறி, இத்தனை பெரிய இசை வல்லுநர்கள் இருக்கின்ற சபையிலே என்னை பாட அழைக்கின்றார் என்றால் என் இசை திறமை முழுமையாக கட்ட வேண்டும் என்று பெரிய இசை கச்சேரியை நடத்தி முடிக்கின்றார். எல்லோரும் அந்த இசையிலே மனம் ஒன்றித்து சுவைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நாரதர் இடத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகின்றார், அந்த குரங்கினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டறிய வேண்டும் என்று சொல்ல, இவருக்கு மிகவும் வருத்தமாகிவிடுகின்றது. இத்தனை இசை வல்லுநர்கள் சபையில் இருக்க சாதாரண ஒரு அற்ப குரங்கு அதை போய் கேட்க வேண்டும் என்று ஏன் பகவான் சொல்லுகின்றார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கின்றார். உடனே அடுத்து சொல்லுகின்றார், உன்னுடைய வீணையை அதனிடத்திலே கொடு, அதனுடைய இசை திறமையும் பார்ப்போம் என்று சொல்லுகின்றார். இவருக்கு பயமாகி போய்விடுகின்றது. குரங்கு கையில் கொடுத்த பூமாலை என்று சொல்வது போல நம்முடைய இந்த மிக அபூர்வமான வீணையை பாழாக்கி விட்டால் என்ன செய்வது என்று நினைக்கின்றார். அப்போ பகவான், நான் உத்தரவாதம் தருகின்றேன், உன்னுடைய இசை கருவிக்கு எந்த பங்கமும் வராது என்று சொல்லி கொடுக்க செல்கின்றார். அதே போல நாரதரும் கொடுக்கின்றார். ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் மனம் உருகி உருகி அந்த ராமநாமத்தை இசைத்து கொண்டு இருக்கின்றார். சபையே அந்த இசையிலே மனம் உருகி ஒன்றி தங்களை மறந்து மெய்மறந்தவர்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த இசையானது கல்லும் கரையும்படியாக இருந்தது. அதனால அவர்கள் முன்னிலையில் இருந்த ஒரு கல்லும் கரைந்து விட்டது. அப்போ பகவான் இசையை நிறுத்த சொல்லுகின்றார். அந்த வீணையை அந்த உருகி இருந்த கல் மீது வைத்துவிட்டு அனுமான் இசையை நிறுத்தி விடுகின்றார். அப்போ எல்லா இசை வல்லுநர்களையும் பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய திறமையை காட்டி இந்த வீணையை எடுத்துக்கொள்ளலாம். நாரத மகரிஷி இடத்துலையும் அதே தான் சொல்லுகின்றார். எல்லோரும் அவரவருக்கு தெரிந்த இசை நுணுக்கங்கள் வித்தைகளை எல்லாம் செய்து பார்க்கின்றார்கள். அது அசைந்து கொடுப்பதாகவே தெரியவில்லை. உருகிய கல் இறுகி போய்விட்டது. அப்போ மறுபடியும் அனுமான் இடத்திலேயே தேவ ரிஷி வேறு வழி இல்லாமல் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றார், மீண்டும் நீங்களே பாடி அந்த கல்லை உருகும்படியாக செய்யுங்கள், உடனடியாக நான் அந்த வீணையை எடுத்துக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு இணங்கி
ஸ்ரீராம பக்த ஹனுமானும் பாடுகின்றார். மீண்டும் கல் கனிந்து உருகுகின்றது. இவர் கையிலே வீணை எடுத்துக்கொள்கின்றார். அதற்கு பிறகுதான் தன்னுடைய கர்வத்தை முளையிலே கிள்ளி எறிவதற்காகத்தான் பகவான் இந்த உத்தியை கையாண்டிருக்கின்றார் என்று நாரதர் புரிந்து கொள்கின்றார். இது சாதாரண குரங்கு அல்ல, ஹனுமான் என்பதையும் தெரிந்து கொள்கின்றார். அப்போ ஹனுமான் இடத்திலேயும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றார். பகவான் இடத்திலேயும் என்னுடைய தவறை நீங்களே சுட்டி காட்டி திருத்தி இருக்கலாம், எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்போ பகவான் சொல்லுகின்றார், உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் உலகத்திலே இருக்கின்றான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். ஒவ்வொரு துறையிலேயும் எவ்வளவு பெரிய வல்லுநர்கள் இருந்தார்களும் அந்த வல்லுநர்களை காட்டிலும் சிறந்த நுணுக்கங்கள் தெரிந்த பெரியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். வள்ளுவர் சொல்லுவது போல, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சிறுமைப்பட்டவர்களாக இல்லாமல் பெருமையோடு பணிவோடு வாழ வேண்டும் என்பதை இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே பணிவு நமக்கு எப்பொழுதும் உற்ற துணையாக இருக்கும். அந்த பணிவை பகவானை தந்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.